மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிந்தனை. நம்ம அடிக்கடி நிறைய கல்யாண வீடுகளுக்கு போயிருக்கோம். அங்க பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு மனநிலை எப்படி இருக்கும்னா, நம்ம புது வாழ்க்கைய தொடங்குற இருவரும் சேர்ந்து, நம்ம எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கணும். நம்மளுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும். சரியா? நம்ம எல்லா இன்பத்தையும் நம்ம 2 பேரும் நல்லபடியா எல்லா இன்பத்தையும் நம்ம அனுபவிக்கணும். நம்மளுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கணும். அ நம்ம கடைசி வரைக்கும் எனக்கு நீங்களாகவும், உங்களுக்கு நாங்களாகவும் அன்போட இருக்கணும். அப்படின்ற சிந்தனை தான் அவங்களுக்குள்ள இருக்கும். சரி, இப்படியே சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வருஷம் கடந்துருது. பார்த்தா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க டெலிவரிக்கு. யாரு? அந்த மணப்பெண்ண. பார்த்தா பக்கத்திலேயே என்ன செய்றாரு, ஹாஸ்பிட்டல்ல அந்த ரூமுக்கு வெளியில அந்த மணமகன் நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல நர்ஸ் வந்து, "இந்தாங்க உங்களுக்கு ஒரு குழந்தை பொறந்துருச்சு. ஒரு ஆணோ, பெண்ணோ உங்க குழந்தை பொறந்துருச்சுன்னு" கையில குடுக்குறாங்க. அவ்வளோதாங்க. அந்த குழந்தைய வாங்கி பார்த்த உடனே, அவங்க இவ்வளவு நாளா அவங்க மனசுல இருந்த அந்த கனவுகள் எல்லாம் அப்படியே டஸ்ன்னு மறைஞ்சிருது 2 பேருக்குமே. அந்த பெண்ணா இருந்தவங்க அப்படியே ஒரு தாயா மாறுறாங்க. அவங்க வாழ்க்கையில இருந்த கனவுகள் பூரா மறைஞ்சு, தான் குழந்தைக்கா அது பையனோ, பொண்ணோ, என் பையனுக்காக எல்லாமே என் பையன் தான். எல்லாமே என் பொண்ணு தான். இவரு எல்லாமே என் பிள்ளைக தான். அப்படின்னு மொத்தமா 2 பேரும் வாழ்க்கை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம 2 பேரும் குழந்தைகளுக்காக மொத்தமா அர்ப்பணிக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. அப்படியாப்பட்ட தாய்க்கும், தகப்பனுக்கும் நம்ம மாணவ செல்வங்களாகிய நாம என்ன மாரி வாழ்க்கைய அவங்களுக்கு பிரதிபலனா காமிக்கணும்?